ஒரு கிரகத்தினுடைய பலனை கணிச்சு பார்க்கும் பொழுது, அந்த கிரகம் வந்து ஸ்தான பலம் வாங்கியிருக்கணும். அதாவது ஒரு கிரகம் வந்து நல்ல பலனை தரணும் அப்படின்னா, அந்த கிரகம் வந்து சுபஸ்தானத்தில் இருக்கணும். சுப கிரகங்களுடைய சேர்க்கையில் இருக்கணும். முக்கியமாக லக்கண சுபரை கூடி இருக்கணும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த கிரகம் முக்கியமாக வலிமையோடு இருக்கணும். மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலுமே அந்த கிரகம் வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் அந்த சாதகருக்கு நல்லாவே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இதுலேயும் ஒரு நுட்பமாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இயற்கை சுபகிரகத்தை கூடி இருக்கிறது வேறு, லக்கண சுபரை கூடி இருக்கிறது வேறு. இயற்கை சுபகிரகம் என்ன தான் இயற்கை சுபர் குரு சுக்கரனாக இருந்தாலுமே, வளர்பிறை சந்திரன் தனித்த புதனாக இருந்தாலும், லக்கணத்துக்கு அந்த கிரகங்கள் வந்து ஒரு மோசமான லக்கணத்திற்கு அந்த இயற்கை சுபகிரகங்கள் அசுப ஆதிபத்தியம் வாங்கி வரும்பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை அந்த ஜாதகருக்கு தருவது இல்லை. அதே மாதிரி இயற்கையிலே பாவக்கிரகமாக வரக்கூடிய கிரகம் லக்கணத்துக்கு யோகராக வரும்பொழுது அந்த கிரகம் வந்து அந்த ஜாதகருக்கு நல்லதை தான் செய்யுது. சரிங்களா? அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இயற்கை சுபர் இயற்கை பாவர் அப்படின்றத விட, அப்படின்னு நீங்கள் பார்த்து கணிக்கிறத விட, லக்கண சுபர் லக்கண பாவர்னு கணிங்க அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இப்போ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லக்கணத்துக்கு சுபகிரகத்தை கூடி இருந்தாலுமே ஒரு சில அமைப்புகளில் வந்து நல்ல பலன்கள் நடக்காது. ஆமாம், அதாவது இருக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. ஒரு கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, எங்கே இருக்குது, யாரோட சேர்ந்துருக்குது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சேர்ந்துருக்கிறது தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். லக்கண சுபரோடு கூடியிருக்காருலா நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவேன். என்னதான் லக்கணை சுபரை கூடி இருந்தாலுமே, லக்கணத்துக்கு சுபர்னா யார்? 5 லக்கணாதிபதி மற்றும் 5 9ஆம் வீட்டு அதிபதிகள். மேலும் அந்த ஜாதகத்துக்கு லக்கணாதிபதி மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு தசாநாதன் வந்து லக்கண சுபரோடு கூடியிருக்கிறாரு. அது லக்கணத்துக்கு பாவகிரகமோ சுபகிரகமோ அல்லது அவயோக கிரகமோ அல்லது நல்ல கிரகமோ, அந்த கிரகம் வந்து லக்கணத்துக்கு சுபரை கூடியிருக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல நிலை தராத நிலைனா எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை உங்களுக்கு காட்டுதேன். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, சேர்க்கை பெறுவது மட்டுமல்ல, அந்த இரு கிரகங்கள் சேர்க்கை பெற்று அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தானம் எந்த வீடு அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். அந்த வீட்டில் அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்க்ரீனில் உங்களுக்காண்டி எடுத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து மிதுன லக்கண ஜாதகம். இந்த லக்கணத்திற்கு வந்து சந்திரன் 2ஆம் வீட்டுக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டிற்கும் தனஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய அந்த 2ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக வந்து அவர் எங்கே இருக்கிறாரு பாருங்க, 6ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. விருச்சிக ராசி செவ்வாயினுடைய வீடு. சந்திரனுக்கு வந்து அந்த நீச்ச நிலை. சரிங்களா? சரி, அதோட யார் அந்த சந்திரனோடு சேர்ந்துருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி. சந்திரனுக்கும் சனிக்கும் நீங்கள் பகைன்னு எடுப்பீங்க. அது பொதுவான விதியை நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் மாறி மாறி சொல்ல வரேன். பொதுவான விதியை ஜாதகம் கணிக்கும் போது உள்ளே கொண்டு வராதிங்க. லக்கண ரீதியாக நீங்கள் கணித்து பார்க்கும்பொழுது பொதுவான விதியை கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. அப்போது இந்த மிதுன லக்கணத்திற்கு சனியுடைய தொடர்பு பெற்ற ஒரு கிரகம் மிகப்பெரிய கெடுபலன்களை தருவதில்லை. இது பொதுவான விதி. அப்போது சனியோட தொடர்பு வச்சு, ஏன்னா சனி வந்து லக்கண சுபர் இல்லையா சார், அவருக்கு 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் இருக்குது அப்படின்னு ஒரு சில சொல்லுவீங்க. இருக்கட்டுமே, லக்கணாதிபதிக்கும் சனிக்கும் என்ன தொடர்பு? அப்படி பாருங்கள், ஒரு ஜாதகத்துக்கு பலன் எடுக்கும்போது நம்ம அப்படி தான் பார்க்கணும். அப்படின்னா தான் பலன் கிடைக்கும். நமக்கு வந்து விடை கிடைக்கணும், கண்டுபிடிக்கணுங்களா, இது ஜாதகம் என்ன நடக்குது, என்ன நேரம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இப்படி பார்த்தா தான் முடியும். அப்போது லக்கணத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதி அந்த சனி சொல்லக்கூடிய அந்த 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 6ஆம் வீட்டிலேருந்து சனியை கூடியிருக்கிறாரு. லக்கண சுபரோடு தானே கூடியிருக்காரு. லக்கண சுபர் யார் மிதுன லக்கணத்திற்கு? புதன் சுக்கரன் சனி. அப்போது அந்த புதன் சுக்கரன் சனியில் ஏதாவது ஒரு கிரகத்தை கூடியிருந்தாலே நல்லதுன்னு சொல்கிறோம். 3 கிரகத்தையும் கூடியிருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. அப்போ இந்த ஜாதகத்தில் மிதுன லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் வந்து சந்திரனுடைய தசையே நடக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த சந்திர திசையில் யோகம் கிடைக்குமான்னு பார்க்க போனால் லக்கண சூப்பராக கூடியிருக்காரலா அப்படின்னு நீங்கள் கணிச்சிடக்கூடாது.
அதாவது லக்கண சுபரே கூடி இருந்தாலுமே அந்த கூடி இருக்கக்கூடிய இடம் எந்த இடம் அப்படிங்கிறத நல்லா நுட்பமாக கணிக்கணும். இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பருத்தி வீரன் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஒரு சிலர் பார்க்காம விட்டுருக்கலாம். சரி, பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிற விதி புரியும். சரிங்களா? இடம் அந்த முக்கியமாக சொல்கிறோமா, அந்த கூடி இருக்கக்கூடிய இடம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? பருத்தி வீரன் படத்தில் கிளைமேக்ஸை பார்த்துருக்கீங்களா? அதாவது வந்து சரவணனும் ஆத்தான்னு சொல்லுவாங்களா அம்மாவை, அந்த கிராமத்து வழக்கில் அந்த அந்த சின்ன பையன் அந்த 3 பேரும் போய் தப்பிச்சு ஊரை விட்டு போவையில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஒரு வீட்டு திண்ணையில் போய் நிற்பாங்க. உடனே அந்த சின்ன பையன் சொல்லுவான், ஏதோ சத்தம் கேட்குது அப்படிம்பான். உடனே மாதிரி அப்போ தான் சரவணன் அவர் வந்து திரும்பி பார்த்துட்டு, ஆத்தா நம்ம நிற்கக்கூடாத இடத்துல வரக்கூடாத இடத்துக்கு வந்திருக்கோம், நிற்கக்கூடாத இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து நடிகையும் வந்து அந்த இடத்துக்கு வந்தது தான் மிகப்பெரிய ஒரு குற்றம். அதான் முக்கியமாக இது எதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடாத இடம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் நான் சொல்கிற விதி வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்ல, இந்த விதி வந்து பருத்தியோடம் படம் பார்த்த அத்தனை பேத்துக்கும் புரியும். இப்போ வந்து பருத்தியோடன் படத்தில் வந்து கார்த்தியும் பிரியாமணியும் வந்து நல்ல ஒரு காதல் ஜோடிகள். ஆனால் அவங்க வந்து செதஞ்சு சேதாரமானது எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போகக்கூடாத இடத்துல போய் இருந்ததுனால தான். அந்த இடத்த தவிர்த்து வேற எங்கேயும் போயிருந்தால் கூட ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கலாம். அதை போல தான் நான் சொன்னேன். என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடாத இடம்னு ஒன்று இருக்குது, போகக்கூடாத இடம், போய் இருந்துடக்கூடாத இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை மாதிரி தான் கிரகங்களை கணிக்கும் பொழுது நீங்கள் இதை மைண்டில் வச்சு கணிக்கணும். லக்கண சுபராக கூடியிருக்காரு, சந்திரதசை நடக்கு, எனக்கு யோகம்தான் அப்படின்னு தவறான கண்ணோட்டத்தில் கணிச்சிடாதீங்க. எந்த இடத்துல கூடியிருக்காங்க, இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அந்த இடத்த பொறுத்து தான் அந்த கிரகத்துக்கு ஏற்ற பலம் பலவீனம் உண்டாகும், கிடைக்கும். சரிங்களா? அதாவது வந்து அந்த இடம் மோசமான இடம் தெரிஞ்சுக்கிட்டு சரவணன் அப்படியே டக்குன்னு அம்மாவையும் அந்த பையனையும் கூப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவாப்புல. ஆனால் உள்ளே இருக்கிறது நடிகை பிரியாமணி அப்படிங்கிறது வந்து தெரியாது. சரியா? ரைட், ஓகே, நம்ம அந்த படம் ரீதியாக அப்படி போயிட வேண்டாம். அது மாதிரி இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசியில் போய் அது வந்து ஏற்கனவே மிதுன லக்கணத்திற்கு மோசமான வீடு. இந்த லக்கணத்திற்கு மோசமான வீடு விருச்சிக வீடு. அப்போ மோசமான வீடுன்னு சொல்கிறீங்களா, இந்த வீட்டில் வேறு ஏதாவது கிரகம் இருந்தால் நல்லதா அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும். ஆமாம், உண்டு. இந்த 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 விதி தாங்க கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்து அந்த சாதகருக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னா, இந்த லக்கணத்திற்கு, அதாவது மிதுன லக்கணத்திற்கு கெடுதலை தரக்கூடிய கிரகம் இந்த விருச்சிக ராசியில் இருப்பது நல்லது. அந்த விருச்சிக ராசியில் இருப்பது நல்லது மட்டுமல்ல, அந்த கிரகத்தினுடைய திசை வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு மிக மிக நல்ல யோக அதிர்ஷ்ட பலன்கள் நடக்கும். இது தாங்க சூட்சுமம். அதாவது ஜோதிடத்தினுடைய சூட்சுமம் எங்கே கிடக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான். இப்போ மிதுன லக்கணத்திற்கு 6ஆம் வீடு மோசமான வீடு. சரிங்களா? பருத்தியுடன் படம் பார்க்காதவங்க கிளைமேக்ஸையாவது பாருங்கள். அப்படின்னா தான் இந்த இந்த ஒரு மேட்ரு உங்களுக்கு புரியும். அப்போ அந்த மிதுன லக்கணத்திற்கு ஆகாத வீடுன்னு சொல்லக்கூடிய மிக 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 மோசமான வீடு விருச்சிக ராசி. அந்த 6ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. லக்கணாதிபதிக்கும் அந்த 6ஆம் வீட்டு அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய்க்கும் புதனுக்குமே இயல்பாகவே கடுமையான விவாதங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகை, கடும் பகை தான். சரிங்களா? அதனால் அந்த வீட்டில் போய் சனிக்கும் செவ்வாய்க்குமே ஆகாத. அதனால் விருச்சிக ராசியிலே போய் சந்திரன் இருக்காரா, அங்கே சந்திரனும் நீசம். நீசம்னா என்ன, டோட்டலாக அவருடைய வலிமை இழந்த நிலை. சந்திரன் வலிமை இழந்துட்டார். அதுக்கடுத்து என்ன தான் லக்கண சுவரை கூடியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அங்கே லக்கண சுவரே பகை வீட்டில் தான் இருக்கிறாரு. பகைலா இன்னும் சொல்லப்போனால் இப்படி பகையாகவே இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு, அதான் சொல்ல வரேன், பகையாகவே இருந்தாலுமே அது நல்ல இடங்கள்ல இருந்தால் பிரச்சனை இல்லை. நல்ல இடங்கள்லாம் என்ன, ஒரு 3ஆம் வீட்டில் இருக்கலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி 3ஆம் வீட்டில் இல்லை, சனி 4ஆம் வீட்டில் இருக்கலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி 4ல் இருக்கிறது நல்லது. நல்ல வீடுகள் என்ன, 1, 5, 9, 4, 7, 10 இந்த மாதிரி கேந்திர ஸ்தானங்கள். சரிங்களா? 10, 11 அது கூட ஓரளவுக்கு நல்ல வீடு தான். நான் மிக மிக மோசமான வீடுனா என்ன, இப்போதைக்கு மிதுன லக்கணத்துக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு வச்சுருக்கேன். இதுதான் மிதுன லக்கணத்துக்கு மிக மிக மோசமான வீடு. எது, 6ஆம் வீடு. சரிங்களா? 6ஆம் வீட்டு பலன்கள்.
அப்போ இந்த இடத்துல சந்திரனும் சனியும் கூடி இருக்கும் பொழுது சனியோட தசை நடந்தாலும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் நற்பலன்கள் அந்த சாதகருக்கு இருக்காது. சந்திரனுடைய திசை நடந்தாலுமே மிக மிக மோசமான பலன்களே அங்கே இருக்கும். சரி, இந்த சந்திரனுடைய தசையோ அல்லது சனியோட தசையோ நடக்குன்னு வைங்க, இப்படி ஒரு ஜாதகருக்கு என்ன பலன்கள் நடக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வயதுக்கு ஏற்றார் போல் நம்ம ஜாதகத்தை கணிக்கணும். 10 வயசுக்குள்ளே என்ன பலன்கள் நடக்கும், 10 வயசுக்குள்ளே இந்த சந்திர தசையோ அல்லது சனி தசையோ வந்தால் என்ன பலன்கள் நடக்கும், 10 to 20 வயசுக்குள்ளே எப்படி, 20 to 30 40 வயசுக்குள்ளே என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து வயசுக்கு ஏற்றார் போல தான் பலன்கள் மாறும் இருக்கும். சரிங்களா? அதுக்காண்டி குழந்தை இப்போ சந்திரனுடைய தசை நடக்கு அப்படின்னா 2ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன்கள் எடுங்க, ப்ளஸ் சந்திரனுடைய காரக பலன்கள் எடுங்க. சந்திரனுடைய காரக பலன் உடல்நிலையும் தேகத்தையும் குறியக்கூடிய ஒரு கிரகம், மனோகாரகன் சந்திரன். அப்போ மனம் பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு நோயோடு அந்த குழந்தை சங்கடப்படும் 10 வயசு வரைக்கும். இதுவே 10 வயசுக்கு மேலே அப்படின்னா வந்து நோய் நொடி சங்கடங்கள் துன்பங்கள் இருக்காதா அப்படின்னு கேட்கலாம். அதாவது நான் பொதுவாக தான் சொல்லியிருக்கேன் இப்படி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. அது என்ன வயசு ஏது வயசுங்கிறத பார்த்து இந்த 2 கிரகம் சேர்ந்துருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நான் கணிக்கிறது தசாபுத்தி ரீதியாக ஜாதகம் கணிப்பது எப்படி அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இதில் வந்து லக்கண சுபரோடு கூடினாலும் யோகம் பங்கமாகக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறது தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதுலேயும் ஒரு சிலர் யோசிப்பீங்க, குருவோட பார்வை இருக்குது, அதை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். குரு எல்லா லக்கணத்திற்குமே வந்து குரு பார்வை சிறப்பு இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய என்னுடைய வழக்கம். இந்த ஜாதகத்துக்கு குருவை பற்றி நான் பெருசாக பேசாததுக்கு ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு வீடியோவில் குருவோட பார்வை இருக்கணும் அப்படின்னா அந்த குரு வந்து பங்கப்படாமல் பாதிக்கப்படாமல் ஸ்தம்பிச்சு போகாமல் இருக்கணும். இங்கே குரு வந்து சூரியனுக்கு 6 7 8ஆம் இடம், அதாவது சூரியனுக்கு 6 7 8 இருக்கும் கிரகங்கள் வக்கர நிலையை அடையும், வக்கரகதியை அடையும். அப்போ இந்த குரு வந்து இங்கே வக்கரத்தில் இருக்கிறாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேதுவோட கூடி கிரகண தோஷத்தில் இருக்கார். ராகுவோட கூடிட்டாரா, கிரகண தோஷம், வக்கரம், கிரகண தோஷம். அங்கே ஆட்சியாக இருந்தாலுமே ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க. ஆட்சியாக இருந்து ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனையோ இருக்குது. அது மாதிரி தான் இந்த குரு இருக்கிறாரு. அடுத்து செவ்வாயினுடைய பார்வை, இந்த லக்கணத்திற்கு ஆகாத கிரகத்தினுடைய பார்வை, டோட்டலாக இத்தனை கிரகமும் சேர்ந்து அந்த குருவே வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஏதோ பேருக்கு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த குருவுக்கு மிகப்பெரிய வலிமையான பார்வை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குருவோட பார்வை பலம் அப்படிங்கிறது வந்து ஏதோ பேருக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி குரு பார்வைக்கு வந்து சிறப்பு கிடையாது. குரு பார்வைக்கு பலன் உண்டு, அதை நான் ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? எந்த லக்கணத்துக்கெலாம் குரு பார்த்தா நல்லது, எந்த லக்கணத்திற்கு மோசமானது அதையும் சொல்கிறேன். சரியா? இந்த இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லக்கணத்துக்கு சுபகிரகத்தை கூடி இருந்தாலுமே லக்கணாதிபதியையோ அல்லது 5ஆம் வீட்டு அதிபதியையோ 9ஆம் வீட்டு அதிபதியையோ ஒரு கிரகம் கூடியிருந்து திசை நடத்தும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த தசை நல்ல பலன்களே தரும். ஆனால் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன், அந்த பலனில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதாவது நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் இப்படி கூடுதல் குறைவு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த உதாரண ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு போட்டிருக்கேன். சரியா? நன்றி. வாழ்க வளமுடன்.